உறவு குறித்து நம்முடைய அதீதமான சில கற்பிதங்கள் இருக்கிறது. காரணம் என்றால் உறவு என்பது எனக்கு உதவுவதற்காக வர வேண்டும். இதான் முதல் பாயிண்ட். நல்லது கெட்டதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னத்துக்கு உறவு? உதவாத உறவால் என்ன பயன் என்று நினைக்கிறோம். இப்போ உறவு குறித்து சில எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கிறது. நம்ம உறவுக்காரருக்கு நம்மை பற்றி ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதைப் போலவே நமக்கும் நம்ம உறவுக்காரர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்னன்னா, அவர் தொந்தரவு செய்யக்கூடாது, தேவையில்லாமல் கண்ட விஷயத்தில் மூக்க நுழைக்கக்கூடாது, நான் சொல்கிறப்ப மட்டும் எனக்கு வரணும், நான் சொல்கிறத அவர் கேட்கணும். என்ன பிரச்சனைனா, அந்த ஆள் அப்படி நினைக்கிறான். தேவையில்லாமல் உள்ளே வரக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. இதில் தேவையான ஆணி தேவையில்லாத ஆணின்னு எப்படி பார்த்து பிடுங்குறது? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நீ உறவாக இரு, உரிமையை எடுத்துக்கொள்ளாதே. இதுதான் உறவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கான்டெம்பரரி உலகத்தின் சிக்கல். நீ உறவாக இருக்கலாம், ஆனால் நீ என்னிடம் உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது. என்னோடு மட்டுமில்லை, என் பிள்ளைகளிடமோ என் உறவுக்காரர்களிடமோ நீ உரிமை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏண்டா வீடு கட்டலை? கேட்காத. ஏண்டா ஒழுங்காக படிக்கலை? கேட்காத. ஏண்டா ஊர் சுற்றுற? கேட்காத. என் பிள்ளை நானே கேட்டதில் நீ என்ன கேட்குற? அப்போ உரிமை இருக்கிற இடத்தில், உறவு இருக்கிற இடத்துல உரிமை இருக்கும், நம்ம ஒத்துக்க மறுக்கிறோம். உறவாயிரு, உரிமையோடு இருக்காதே அப்படிங்கிறோம். ஏன்னா உறவு என்பது தொந்தரவு நமக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு மைண்டில். நம்ம குடும்பத்தில் நம்முடைய நட்பு பாராட்டுதலில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் இந்த சொந்தக்காரங்க தான். ஆமாவா இல்லையா? உங்கள் கணவருக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா லைஃப்பில்? யோசிச்சு பாருங்கள். வீட்டுக்கார் தங்கமான மனுஷன், என்னை நல்லா பார்த்துக்கிறார், என் மனைவி நல்ல பொண்ணு, என்னை நல்லா பார்த்துக்குது, என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குது. ஆனால் சண்டை யாரால் வருது? யோசிச்சு பாருங்கள். சம்மந்தமே இருக்காது. அவன் அண்ணங்காரன், கல்யாணத்துக்கு வந்த மச்சாங்காரன். பிரச்சனை யாரால் வருகிறது? வந்துட்டு போன யாரோ ஒரு சொந்தக்காரன், இப்படி யாரோ ஒரு மூன்றாவது மனிதரால் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. அதனால தானே உறவு. கடைசியில் எல்லாம் பேசிட்டு என்ன சமாதான உடன்படிக்கைக்கு நீங்கள் வர்றீங்க? தேவையில்லாமல் அவங்கள பற்றி பேசி நம்மையே சண்டை போட்டுக்கணும். பேசாமல் வாங்க இட்லியை முலாப்பட்டியும் திட்டு தின்னுட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு முடிவுக்கு வரோம்.